ஃபன் டே பண்றதுக்கு பேட்ஸ்மேனும் சொல்லிக்கலாம், பவுலர்னு மண்டையில முடியலாம் காத்துல பறந்து போயிருக்கு. வந்து கேக்வாட்டு அவர் ஆர்சிபி கிட்ட இருக்காரு. மக்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஃபன் டே பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா வாரம் கிளம்புறதான். அது வந்து உங்களுக்கு தெரியுதுக்காக தான் நம்ம டீமோட வேலை. காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. வந்து கிளம்பியாச்சு. நம்ம சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. சண்டேவை ஃபன் டே பண்ணுறதுக்கு 6 மணிக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன். 4 மணி வரைக்கும் வீடியோ எடுத்து 6 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து விளையாடுறத வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. என்னதான் நடக்கட்டும் சண்டேவெல்லாம் வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். வாரத்தில் வந்து 7 நாளில் பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து அப்படியே போயிடுது. என்ன பண்ணுறதே தெரியல. இது பாருங்க நம்ம டீம் இன்னும் நிறையா பேர் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. மண்டையில முடியலாம் காத்துல பறந்து போயிருக்கு. ரொம்ப பொறுமையாக இருக்கு. அடுத்து இன்னொரு பிளேயரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இவர் தான் வந்து நம்ம இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பேட்ஸ்மேனும் சொல்லிக்கலாம், பவுலர்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். போலாமா? வந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு. என்னடா இது காடா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரவுண்டாக மாறிடும். இவர் தான் வந்து ஜாதவ். அங்கே உட்காந்துருக்கவர் வந்து ரோஹித் சர்மா. யாரை ஓப்பனிங் ஆட வைக்கலாம்? ரோஹித் ஜெய்ஸ்வால். இவர் வந்து கேக்வாட்டு அவர் ஆர்சிபியின் தூண் வந்து எங்க அங்கே இருக்காரு பாருங்க, ஒளிஞ்சிருக்காரு. ஆர்சிபியின் தூண் வந்து இவர் விராட் கோலி சார். புள்ளிங்கோ தான் எல்லாருமே தம்பி அண்ணால இருந்து எல்லாருமே புள்ளிங்களும் இருந்து அதுக்கப்புறம் மாறினவங்க தான் சார். நாங்களும் ஒரு டைமுக்கு அப்புறம் பெருசா இதெல்லாம் பண்ணி மாறிடும். இப்போ மேற்கொண்டு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு முடுக்கு வந்து போயாச்சு. கேதார் ஜாதவ் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க பாருங்க, எப்படி பேட் வச்சு மறைச்சிட்டு இருக்காரு. தேஷ்பாண்டே வந்து பால். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. டேய் ப்ளீஸ்ரா ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பேட்டிங் ஆடி முடிச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சு 2வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஓவரில் நாங்கள் அடித்த ரன்னு 92. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஓப்பனிங் ஆட வைக்கலாம்? ரோஹித் ஜெய்ஸ்வால் KL 10க்கு T20 விராட் ஓப்பனிங் வச்சிருக்கோம். 54 வந்து ஓவர் வந்து முடிஞ்சிருச்சு. 2வது மேட்ச் வந்து அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. அவங்க அடித்த ரன் எவ்வளோ ப்ரோ? 39 அடிச்சிருக்காங்க. நம்ம பேட்டிங் வந்து ஆடிட்டுருக்காங்க. நான் அப்படியே போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வாரம் இந்நேரம் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு மேட்ச்சு அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் கூடிய சீக்கிரம் போடுவேன். சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் அதிகமாக வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு இருக்குது. மும்பை வந்து தோற்றுட்டாங்கன்னா என்னோடய தாடி வந்து போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டகாலமானது. கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக வந்து மேட்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு வரேன். பாய். ஃபைனலாக வந்து வின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 2 மேட்ச் வந்து நாங்கள் தான் வின்னு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வின் பண்ணால் 1000 ரூபா வந்து ஊக்கத்தொகை. நம்ம பேட்ஸ்மேன்லாம் அப்படியே வராங்க. கிரவுண்டும் காலி ஆகிடுச்சு பாருங்களேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு சேனலில் வந்துட்டு நல்ல ஒரு லாகை வந்து நான் கொடுக்குறேன். நிறையா பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா லாக் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த வெயிலில் உங்களுக்காக வந்து லாக் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணமே, நீங்கள் யாராவது நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லாகு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கு இந்த மாதிரி அதான் பண்ண போகிறோம். தொடர்ந்து வருமானு தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 24 ஹவர்ஸு. 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸாவது ஒரு மனுஷன் வந்து தூங்கணும். நான் காலையில் 7 o'clock எந்திரிச்சேன் அப்படின்னா 8 o'clock வந்து பேங்க்கோட அப்டேட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும். 8 o'clock அப்புறம் 9:30க்குள்ளே பஞ்ச் வச்சுருக்கணும் ஆஃபீஸில். 9 போச்சுன்னா ரிட்டன் வீட்டுக்கு வரக்கு 6 ஆயிரும். இதில் நான் நடுவில் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, அதுக்கெலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்.
இதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டு. ரெண்டாவது வந்து பேங்க்லேயே வந்து நமக்கு சரியான ப்ரெஷர் இருக்கும். ஒரு மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்களோட பிரச்சனை வந்து என் கையில் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து தொடர்ந்து லாகோ ரீல்ஸ் வந்து கம்பல்சரி வந்து வந்துடும். டெய்லியுமே வந்து 1 or 2 ரீல்ஸ் வந்து போட்டுரும். இந்த ஒரு ஸ்ட்ரகிள்லேயுமே வந்து நான் ரீல்ஸ் போடுற காரணம் என்னை நம்பி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான். உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. நான் இவ்வளோ தூரம் எனர்ஜியாக நின்று நான் பேசுகிறேன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஆர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு சண்டே சிஎஸ்கே வின்னா மும்பை வின்னான்னு பாருங்கள். சிஎஸ்கே வின்னா என்கிட்ட ஒருத்தர் செத்தான், மும்பை வின்னா என்னோடய தாடி போயிடும். பாய்.